ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்னிங் வெர்சஸ் ஈவினிங் ஒர்க் அவுட்டுங்க. நான் நிறைய பேர் வந்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதை இப்போது பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்மில், ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே தான் ஜிம்மே ஹிட் பண்ணுறாங்க. ஹிட் பண்ணிவிட்டு தே ஆர் டூயிங் வெயிட் ட்ரைனிங், எல்லா சார்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் தை டின்னர் அண்ட் கோ டு ஸ்லீப்புங்க. கிட்டத்தட்ட அவங்க சாப்பிட்றதே 9-10 மணிக்கு படுக்கிறாங்க, நைட்டு 11-12 மணிக்கு படுக்கிறாங்க. இதுவே வந்து ரொம்ப தப்பான ஒரு திங்குங்க. ஸோ ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயுர்வேதிக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரைஸ் வித் த சன் அண்ட் செட் வித் த சன் வாங்க. வி ஷுட் கோ அலாங் வித் த சன். காலையில் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ஈவினிங் வந்து அப்படியே நம்ம பாடி வந்து கூல் டவுன் ஆகி செட்டில் டவுன் ஆகி அது நம்ம படுக்க போகணும். இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜருங்க. இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் கூட கிடையாது. ஸோ ஈவினிங்கெல்லாம் நம்ம கண்ணே முழிச்சிருக்க மாட்டோம். ஸோ 6-7 மணிக்கு படுத்துருவோம். எனக்கே சின்ன வயசில் நிறைய ஞாபகம் இருக்குது. 7 to 8 o'clock பெட்டுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பயங்கரமான டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதனால நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே முதல்ல தப்பு. இதில் ரெண்டாவது தப்பு, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயங்க. ஸோ மார்னிங் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஒர்க் அவுட்டுங்க. மார்னிங் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதை பொறுத்தது. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் காலையில் 10 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா கூட 10 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு முடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. 6:30க்கு முன்னாடி உங்கள் ஒர்க் அவுட்டை முடிச்சிங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஃபினிஷ் யோர் ஒர்க் அவுட். 6:30க்கு முன்னாடி உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்கிறது சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து லேட்டாக எந்திரிப்பீங்கன்னா வித்தின் 10 o'clock உங்களோட ஒர்க் அவுட்டை முடிக்கலாம். த வர்ஸ்ட் டைம் டு டூ அ ஒர்க் அவுட் இஸ் 10 AM to 2 PM. அதான் வந்து காலையில் 10 AM to 2 PM. இது வந்து பித்தா கிளாக் வந்து பயங்கரம் அக்ரெசிவாக இருக்கும். இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. சேம் ஆஸ் ஈவினிங் 6 PMக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன் தப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் நைட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாலும் நம்மளுக்கு எப்பவுமே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், பிஸ்னஸுக்கு போகிறோம், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக போவோம். ஸோ இன்றைக்கி போய் எதாவது சாதிக்கணுங்கிற வெறியோடு போவோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெறியை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைண்ட் வந்து பயங்கர ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு சாப்பிட்டு படுத்திங்கன்னா அது அதை விட மோசம். அதை விட ஒரு டெட்லிஸ்ட் காம்பினேஷன் இருக்கவே முடியாது. அவ்வளோ மோசமான விஷயம். ஸோ நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி குடிப்பீங்க. பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7 to 8 ஒரு 7 to 8:30 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு நல்லா கப்பன்னு தண்ணி குடிச்சிட்டிங்க. தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்திங்கனாலும், தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கனாலும், தண்ணி குடிக்காமல் படுத்திங்கனாலும் டிஸ்அட்வான்டேஜ் தான். தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நைட் ஃபுல்லாக யூரினேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது உங்கள் ஸ்லீப்பை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை நான் தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு படுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இல்லை ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன், நைட் சாப்பிடாமல் படுக்கிறேன், ஸோ நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், அதனால நான் வந்து நைட் 7 o'clock மேலே ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, 7 o'clock மேலே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணுவீங்க. தண்ணி குடிக்காமல் போய் படுத்திங்கன்னா உங்களோட இன்டெஸ்டைன்லேருந்து, ஈசோஃபேகஸ்லேருந்து, இன்டெஸ்டைன்லேருந்து எல்லாமே ட்ரை ஆகிடும். ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்கள் வாதம் வந்து பயங்கர இம்பேலன்ஸில் வந்துடும். ஸோ இதனால் நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இஷ்யூ கூட பயங்கரமாக வருங்க. இது போக நீங்கள் நைட்டு எந்த பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் ஃபார் அ வாக்னா உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் இருக்கும். நீங்கள் நைட்டு யாராவது உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறவங்க கேட்டிங்கன்னா, இப்போ குழந்தைகள்லாம் உதைப்பாங்க. இப்போ நைட்டு நல்லா குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாங்கன்னா நைட் நம்மளை போட்டு உதைப்பாங்க. அது என்னென்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிமோ. ஸோ வந்து எட்டி உதைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த பார்ட் வந்து பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்டோமன் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் அப்டோமனெல்லாம் பயங்கர ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்பர் பாடி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். எந்த பார்ட் ஆஃப் த பாடி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை ஹோல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா யூல் பி டோட்லி ரெஸ்ட்லெஸ். ஸோ நைட் ஸ்லீப் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும். நம்ம நைட்டு நல்லா தூங்கினோம்னா தான் அடுத்த நாளே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, டேக்கிங் எ ட்ரக் அண்ட் ஒரு ட்ரக் எடுக்கிறவருக்கும் ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறவருக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது அப்படிம்பாங்க. ஸோ ட்ரக் எடுக்கிறதும் ஒரு நைட்டு தூங்காமல் இருக்கிறதும் இட் கிவ்ஸ் த சேம் எஃபெக்ட். புரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்ததுன்னா அடுத்த நாள் நம்ம ஒர்க்கு, நம்மளோட ரொட்டீனு எல்லாமே பயங்கரமாக ஸ்பாயில் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு படுக்கிறப்போ ஆக்டிவ் ட்ரீம்ஸ் இருக்கும். இது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்டிவ் ட்ரீம்ஸ் இருக்கும், டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், இது சுத்தமாக பயங்கரமாக அப்படி முழிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா கெட்ட பெனிஃபிட்ஸ் தான் இருக்குதுங்க நைட் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபினிஷ் இட் பிஃபோர் 6, அட்லீஸ்ட் பை 6:30. இதுக்கு போஸ்ட் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாதுங்க. அப்படி மீறி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஒரு ஸ்லோ வாக் போகலாம்.
மெதுவாக ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக பேசிட்டு ஒரு வாக் போகலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்லீப்பை நல்லா மோட்டிவேட் பண்ணும். விகரஸ் வாக்கிங், விகரஸ் ஜாகிங், சைக்கிளிங், ஸ்வெட் ஆக எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் இட். இது நிறைய இடத்துல நீங்கள் எங்கே சர்ச் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, ஈவன் உங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நைட் ஒர்க் அவுட்ஸ் இஸ் டு பி அவாய்டட் அண்ட் மார்னிங் ஒர்க் அவுட் இஸ் டு பி டன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் டைம் இருக்கிறவங்களா இருந்தால் மத்தியானம் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. 2 PM to 4 PM or 5 PM வந்து இட்ஸ் பெஸ்ட் பார்ட் டு ஒர்க் அவுட். உங்களுக்கு எப்படி காலையில் வந்து நீங்கள் ஒரு 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தி பெஸ்ட் பார்ட்டோ, அதே மாதிரி மத்தியானம் 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இட்ஸ் த பெஸ்ட் பார்ட். சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம். டைம் இருக்கிறவங்களுக்கு, டைம் இல்லாதவங்களுக்கு காலையில் ஒர்க் அவுட் இஸ் மோர் தென் இனஃப். ஈவினிங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வாழ்க வளமுடன்.